இப்ப வந்து எனக்கு பீரியட்ஸ் இர்ரெகுலரா இருக்கு அப்படின்னு ஒரு பொண்ணால தைரியமா சொல்ல முடியும். ஆனா ஒரு பையனால எனக்கு வந்து இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்ல முடியாது. நெறைய பேர் ஒரு 30 வயசுல வந்துட்டு எனக்கு 18 வயசுல இருக்கிற மாரி எரெக்ஷன் வரல அப்படின்னுவாங்க. நோ, தட் கேன் நாட் நெவர் பி பாசிபிள், ரைட்? 18 வயசுல இருக்கிற எனர்ஜி, 18 வயசுல இருக்கிற பவர் தட் கேன் நெவர் பி கெட் இன்டு தி 30 இயர்ஸ். அந்த 30 இயர்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் இருக்கும் கண்டிப்பா. மென் ஆர் வெரி ஆங்ஷியஸ் மோர் தென் விமனை விட இன்னைக்கு வந்து மென் வந்து ரொம்ப ஆங்ஷியஸாக இருக்காங்க டு பெர்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இஸ் இட் ரியலி ட்ரூ? நாட் ரியலி, பட் தென் என்னன்னா அவங்க மேல சுமத்தக்கூடிய ஒரு ப்ரெஷர். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குன்னா எத்தனை பேர் ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணுறாங்க? இது ஆக்சுவலி அதான் சொல்லலை, செல்ஃப் மெடிகேஷன் வந்து நிறைய எடுக்கிறாங்க. அந்த டேப்லெட்டு, இந்த டேப்லெட்டு, இந்த மூலிகை எடுக்கிறது, இது எல்லாமே நிறைய ப்ராப்ளம் உருவாகும். ஜிம் போகிறவங்க ரொம்ப நல்லது, ஏன்னா அவங்களுக்கு உள்ள ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒரு கார்டியோ ஆக்டிவிட்டீஸ் இருந்துகிட்டே இருக்கும், ஒரு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் இருக்கும். தெல் பி கான்ஸ்டண்ட்டாக அவங்களோட மசில்ஸை வந்து புஷ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எந்த அளவுக்கு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் வந்து இம்பார்ட்டன்ட் சார் இந்த விஷயத்தில்? எந்த அளவுக்குன்னு இல்லை, ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் தான் முக்கியம். பான்ல பார்க்கறது எதுவுமே உண்மை கிடையாது, அதுதான் உண்மை. பான்ல என்ன காட்டுறாங்களோ அது வந்து ஒரு மூவி மாதிரி. அதில் உள்ள இல்யூஷனை நீங்கள் வந்து ரியல் லைஃப்பில் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. நீங்கள் அப்போ என்ன பண்ணுவீங்க? ஒரு இல்யூஷனை வச்சுட்டு நீங்கள் ரியல் லைஃப்பில் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக பெர்ஃபார்மன்ஸ் ஆங்ஸைட்டியில் தான் போய் முடியும். ஹாய், ஹலோ, வணக்கம். அதன் ஆரோக்கியம் வியூவர்ஸ், நான் உங்கள் அனிக்ஷா சுவாமிநாதன் அண்ட் வெல்கம் டு அதன் ஆரோக்கியம் சேனல். நம்மளோட சேனலில் தொடர்ந்து நிறைய ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம மேல் ஃபர்டிலிட்டி பற்றி தான் பேச போகிறோம். மேல் ஃபர்டிலிட்டினா என்ன? ஃபீமேலுக்கு தானே ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் வரும், மேலுக்கு அப்படி என்ன மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்குது அப்படின்றது இந்த வீடியோவில் நம்ம இன் டீட்டெயில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதை பற்றி நம்ம இன்றைக்கி பேச போகிறோம் அப்படின்னு எடுத்துட்டாலே இந்த டாப்பிக்கில் இப்போ தேவையா அப்படின்ற கொஸ்டின் நிறைய பேருக்கு வரும். பிகாஸ் இது இன்னுமே ஒரு டேபு டாப்பிக்காக தான் இருக்குது. நிறைய பேர் பேசுகிறது இல்லை, நிறைய பேருக்கு பேசாதனாலே இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னு தெரியறதில்ல. ஸோ இம்பார்ட்டண்ட்டாக என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது, இதுக்கு ஏர்லி சிம்டம்ஸ்லாம் என்ன, ஏர்லி சிம்டம்ஸ் தெரிஞ்சுக்கிட்டா நீங்கள் எப்படி ஃபியூச்சரில் வரக்கூடிய பிரச்சனைகளை ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்றது இந்த வீடியோவில் பேச போகிறோம். அண்ட் இதை பற்றி நம்மக்கிட்ட எக்ஸ்க்ளூசிவாக பேசுறதுக்கு யார் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னா டாக்டர் நிவேதன். ஹீஸ் அ காஸ்மெட்டாலஜிஸ்ட். அவர்கிட்ட இதை பற்றி பேசி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம். வணக்கம் சார். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி வந்து நிறைய ஸ்கின் ரிலேட்டட் வீடியோஸில் வந்து நம்ம பேசியிருக்கோம். திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து மேல் ஃபர்டிலிட்டி வந்து டச் பண்ணுறோம். இன்றைக்கி ஃபீமேல் ஃபர்டிலிட்டி பற்றி தெரிஞ்ச இஷ்யூஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் அளவுக்கு மேல் ஃபர்டிலிட்டி பற்றி யாருமே பேசுறது இல்லை. இந்த பிரச்சனைக்கு ஒரு முக்கியமான காரணம்னா என்னது சார்? மென் ஆர் ரொம்ப அவங்க ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ. ஒரு பையங்கிறது எப்போவுமே ஒரு ஸ்ட்ராங்கர் ஆப்ஜெக்டிவ்லேயே வந்து சொசைட்டி வந்து போர்ட்ரே பண்ணிகிட்டே இருக்கும். ஒரு பையனா ஓகே, அவன் இப்படி தான் இருக்கணும், அவன் அப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங் போர்ட்ரேல் எப்போவுமே இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இது வந்து கொஞ்சம் சென்சிட்டிவான விஷயந்தான். ஸோ இந்த மாதிரியான விஷயத்தை வந்து நம்ம ஓப்பன் அப் பண்ணி பேசிட்டோன்னா நம்மளை ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ, இல்லை இவன் வந்து அந்த மாதிரி ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது இவனுக்கு, இல்லை இந்த மாதிரி வேறு ஏதாவது ஒரு பையனா அப்படின்ற மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்டல் பேசிஸில் போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பசங்க வந்து இதை பேசவே மாட்டாங்க. ஸோ யூஸ்வலாக ஆண்ட்ராலஜி ஓபியில் டாக்டர் சொல்கிறதே ஓப்பன் அப் பண்ணி பேசுங்க. ஏன்னா அங்கே நீங்கள் ஓப்பன் அப் பண்ணி பேசினா தான் என்ன இஷ்யூ அப்படிங்கிறது டாக்டர்ஸ்க்கும் தெரியும், ஹெல்ப் பண்ண ஈஸியாக இருக்கும். அங்கேயும் ஓப்பன் அப் பண்ணாமல் எனக்கு தயக்கமாக இருக்குது, இதை சொல்கிறது எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் வி டோன்ட் நோ வாட் டு டூ அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். பட் இன்னைக்கு இருக்கக்கூடிய சொசைட்டியில் ஃபீமேல் ஃபர்டிலிட்டி எந்த அளவுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக மேல் ஃபர்டிலிட்டியும் இருக்குது. அஃப்கோர்ஸ் எஸ். இப்போ ஒரு குழந்தைங்கிறது எப்படி உருவாகும்? ஒரு ஸ்பெர்ம் அண்ட் ஒரு எக்கில் தானே உருவாகும். அப்போ அந்த எக்கு வந்து ஃபீமேலுக்கு இருக்குன்னா ஸ்பெர்ம் வந்து மென்னுக்கு தானே இருக்கும். அப்போ அந்த ஃபர்டிலிட்டி கண்டிப்பாக முக்கியம். 100% ஒரு மென்னோட ஃபர்டிலிட்டிங்கிறது, ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்துங்கிறது எப்படி நீங்கள் மற்ற ஹெல்த், இப்போ டெர்மட்டாலஜிக்கல் ஹெல்த்தாக இருக்கட்டும், இல்லை ரெஸ்பிரேட்டரியோ, இல்லை கார்டியாலஜியோ, இல்லை நெஃப்ராலஜி, எதெல்லாம் முக்கியமோ அதை விட ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸுமே கொடுக்கலாம் இந்த ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்துக்கு. பிகாஸ் அது ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். நீங்கள் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்றத சொல்கிறீங்க. வென் இட் கம்ஸ் டு விமெனுக்கு வந்து பீரியட் சைக்கிள் இருக்குது. இந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் வந்து இர்ரெகுலராக மாறும்போது சம்திங் ராங் அப்படின்றது நம்மளால் வந்து தெரிஞ்சுக்க முடியும். பட் வென் இட் கம்ஸ் டு மென் ஒரு ஏர்லி சைன்ஸ் அப்படின்றது எதுவுமே இல்லை. ஸோ ஒரு மென் வந்து அவனோட ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்தை வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணணும்? இது ஒரு நல்ல கேள்வி. ஆக்சுவலி இதனால தான் நிறையா மென்னுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்கா இல்லையாங்கிறதே தெரியாது. நீங்கள் சொன்ன மாதிரி ஃபீமேலுக்கு எஸ் தெர் இஸ் அ சைக்கிள், மென்னுக்கு வந்து இப்போ இந்த மாதிரி பீரியட் சைக்கிளோ அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. பட் இது மென் யூஷுவலாக எப்படி அவங்க வந்து செல்ஃப் டயக்னோஸ் பண்ணுறது அப்படின்னா, யூஷுவலாக அந்த மார்னிங் வுட் சிம்டம்ஸு, அவங்களோட யூரினரி ஃப்ளோ, அப்புறம் அவங்களோட இஜாக்குலேட்டரி ஃப்ளோ, இது எல்லாமே அவங்க ஜட்ஜ் பண்ணலாம். பட் ஆனால் இது எங்கே ப்ராப்ளமாக வரும்னா ஓவர் ஆங்ஷியஸ் ஆகும். ப்ராப்ளமே இல்லாத ஒரு விஷயத்த
நாங்க ஓபில பார்ப்போம். ஒரு ப்ராப்ளமுமே இருக்காது. அவங்க ரொம்ப நல்லா தான் இருப்பாங்க. பட் எனக்கு ப்ராப்ளம் இருக்கு. பிகாஸ் ஆஃப் த கம்பேரிசன் இதெல்லாம் பார்க்கும்போது, அ அது வந்து ரொம்ப ஒரு மாரி அவங்களே ஓவர் ஆங்ஷியஸ் ஆயிடுவாங்க. ஸோ யூசுவலா வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைல் இஸ் வெரி, வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இப்ப நம்ம மென்க்கு வந்து சிம்ப்டம்ஸ் தெரியாது அப்படிங்கிறது ஒரு ரீசனா இருக்கிற பட்சத்தில, லைஃப் ஸ்டைல சரி பண்ணிட்டே வந்தீங்கன்னா, கண்டிப்பா தேர் வில் பி குட்னஸ் தட் வில் பி ஹேப்பனிங். ஸோ தேர் வர் ஃபியூ ரிசர்ச்சர்ஸ் இந்த ரிசர்ச்சில் சொன்ன ரிசல்ட்ஸ் என்னன்னா மென் ஆர் வெரி ஆங்ஷியஸ் மோர் தென் விமனை விட இன்னைக்கு வந்து மென் வந்து ரொம்ப ஆங்ஷியஸாக இருக்காங்க டு பெர்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இஸ் இட் ரியலி ட்ரூ சார்? நாட் ரியலி. பட் தென் என்னன்னா, அதான் நான் சொல்றேன்ல, அவங்க மேல சுமத்தக்கூடிய ஒரு பிரஷர். சோஷியல் பிரஷர் இருக்குல்ல, அட் அ பாயிண்ட். மென்னுக்கும் சோஷியல் ப்ரெஷர் இருக்கா? அஃப்கோர்ஸ் எஸ். ஓகே. அது இப்போ வந்துட்டு இருக்கு. மென்னுக்கும் முன்னாடிலேருந்தே இருக்கு. ஆனா, அது முன்னாடி வந்து அது தெரியல. ஆனா, இப்போ மென்னுக்கும் லாட் ஆஃப் சோஷியல் பிரஷர்ஸ் இருக்கு. கல்யாணம் ஆச்சா, 1 வருஷத்துல குழந்தை பொறக்கணும். அப்படி. இப்போ வந்து செக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு மாரி அ இட் இஸ் வெரி பிரஷரைஸ்டா இருக்கு. இப்போ உள்ள கப்பிள்ஸ் ரொம்ப ஒரு பிரஷரைஸ்டா நெறைய பேரு தே ஹேவ் செக்ஸ். தே டோன்ட் ஹேவ் இன் அ எமோஷனல் வே. ஸோ, அதனால அந்த மென்னுக்கு உண்டான ஆங்ஷியஸ்னஸ், அந்த மென்னுக்கு உண்டான பிரஷரும் அதிகமா இருக்கு. வாட் இஃப் அந்த பார்ட்னர் ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ? வாட் இஃப் அது நம்ம ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணலன்னா, அது வேற ஏதாவது ப்ராப்ளம் உருவாகுமோ? அப்படின்னு சொல்லிட்டு அது கண்டிப்பா இருக்கும். அது எல்லா மென்னுக்குமே இருக்கும். இது வந்து கேட்கவே ரொம்ப நியூவா இருக்கு. பிகாஸ் விமென் தான் வந்து ஓவர் திங்க் பண்ணுவாங்க. எல்லாத்தையும் ஓவரா ஆங்ஸைட்டியோட பார்ப்பாங்கன்றது நம்ம நெறைய இதுல சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். பட் இந்த இடத்துல நீங்க சொல்லும்போது மென்னுக்கும் ஈக்குவலா அதே இல்ல மாரி மென் தாட்ஸ். டூ தான் சொல்றேன்ல. பசங்களுக்கும் எமோஷன்ஸ் இருக்கு. சம்டைம்ஸ் அத வெளிக்காட்ட மாட்டாங்க. அது எங்க வெளிக்காட்டுவாங்க அப்டின்னா, டாக்டர்ஸ் கிட்ட தான் ஓப்பன் அப் பண்ணி பேசுவாங்க. இல்லன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுவாங்க. அது ஒரு சொசைட்டியெல்லாம் வந்து எனக்கு இது மாரி பிரச்சனை இருக்குன்னு ஒரு பையன் பெருசா சொல்ல முடியாது. அத சொன்னா அவனோட அந்த ஸ்ட்ராங் மென் கேரக்டர் உடைஞ்சிருமோன்னு அவனுக்கு ஒரு பயம். பட் அதுவே ஒரு டபு தான். ஓகே. மென் டூ ஹேவ் எமோஷன்ஸ்ல. இப்ப வந்து எனக்கு பீரியட்ஸ் இர்ரெகுலரா இருக்கு அப்படின்னு ஒரு பொண்ணால தைரியமா சொல்ல முடியும். ஆனா ஒரு பையனால எனக்கு வந்து இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது வந்து அவனுக்கு வந்து அவன் மேல சுமத்தப்பட்ட அந்த மென் அப்படிங்கிற ஒரு லைக் ஐடென்டிட்டியே கீழ போகும். ஐடென்டிட்டியே நீங்க உடைக்கிற மாரி ஆயிடும். ஃபீமேலுக்கு அப்படி கிடையாது. எஸ் அந்த பொண்ணு பாவம் அவளுக்கு வந்து உடம்பு சரியில்ல. பீரியட்ஸ் இர்ரெகுலரா இருக்கு. இதே ஒரு பையனுக்கு வந்து டெஸ்டிகுலர் பெயின்னா அவனால சொல்ல முடியாது. பால்ஸ் வலிக்குதுன்னு எப்படி சொல்ல முடியும்? எனக்கு வந்து பால்ஸ் வலிக்குது. என்னால ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷன் இருக்கு. செக்ரீஷன் சீக்கிரமே வருது. என்னால எரெக்ஷன்ஸ் ஒழுங்கா ஹோல்ட் ஆன் பண்ண முடியலன்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த மாரி பிரச்சனைகள்லாம் இருக்குன்னா, எத்தன பேர் ஒரு டாக்டர கன்சல்ட் பண்றாங்க சார்? இது ஆக்சுவலி அதான் சொல்றேன்ல. செல்ஃப் மெடிகேஷன் வந்து நெறைய எடுக்குறாங்க. அந்த டேப்லெட், இந்த டேப்லெட், இந்த மூலிகை எடுக்கிறது. இது எல்லாமே நெறைய ப்ராப்ளம் உருவாகும். லைக் அவங்களே செல்ஃபா அவங்களே செல்ஃப் எடுக்குறாங்க. அண்ட் மோர் ஓவர் இதுதான் பிரச்சனைங்கிறதும் நெறைய பேருக்கு தெரிய மாட்டேன்து. இப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 10 பேருல ஒரு ஆண்ட்ராலஜி ஓபில 10 பேருல 8 பேர் வந்து எரெக்ஷன் ப்ராப்ளம் இருக்கு. என்னால வந்து விறைப்பு தன்மைய என்னால ஹோல்ட் ஆன் பண்ண முடியும். இதுதான் ஆக்சுவல் கன்சர்னா இருக்கும். அதுக்கு ஆக்சுவலி டெஸ்ட் இருக்கு. அந்த பீனல் டாப்லர்ன்னு சொல்லுவோம். அந்த பிளட் ஃப்ளோ எப்படி இருக்குன்னு எக்ஸாமின் பண்றது. இது என்னன்னா, இந்த டெஸ்ட் எடுத்தா கூட நம்மளுக்கு தெரிய வரும். ஆனா நெறைய பேர் வந்து அவங்களே பயப்படுவாங்க. நமக்கு வந்து முன்னாடி மாரி இல்ல. நெறைய பேர் ஒரு 30 வயசுல வந்துட்டு எனக்கு 18 வயசுல இருக்கிற மாரி எரெக்ஷன் வரல அப்டின்னுவாங்க. நோ தட் கேன் நாட் நெவர் பி பாசிபிள் ரைட். 18 வயசுல இருக்கிற எனர்ஜி, 18 வயசுல இருக்கிற பவர் தட் கேன் நெவர் பி கெட் இன்டூ தி 30 இயர்ஸ். அந்த 30 இயர்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் இருக்கும் கண்டிப்பா. ஸோ அதனால அவங்க பண்ணக்கூடிய தப்புனா செல்ஃப் மெடிகேஷன் எடுக்கிறது தப்பு. ஏன்னா, இதுல பிரச்சனை இருக்கா இல்லையாங்கிறதே கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்கணும் நம்ம. ஸோ இப்போ நீங்க சொன்ன மாரி இந்த 18 வயசுல இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி அண்ட் ஸ்டாமினா வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு 30 இயர்ஸ்ல இருக்காது அப்படின்னு சொன்னீங்க. பட் இன்னைக்கு இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் எஸ்பெஷலி இந்த ஜிம் கோயர்ஸா இருக்காங்க. லைஃப் ஸ்டைல ஃபிட்டா வச்சுக்கிறவங்களால இந்த எனர்ஜிய வந்து அவங்களால கான்ஸ்டன்ட்டா வச்சுக்க முடியுமா? எனர்ஜிங்கிறது ஒவ்வொருத்தங்களுக்கு பெர்ஸ்பெக்டிவ் தான். நம்ம ஒவ்வொருத்தங்க சப்ஜெக்டிவ் தான். இது வந்து இதுதான் இந்த எனர்ஜில இருந்தா தான் இந்த வந்து பெர்ஃபார்மன்ஸ் நல்லதுன்னு கிடையாது. யூசுவலா அவங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸ் இட் ஷுட் பி ஹெல்தி ஃபார் எனி ரீப்ரொடக்டிவ் சைக்கிள் ஆர் எனி சைக்கிள் இன் த பாடி. இதுதான் அதுதான் நான் சொல்லலை. ஃபார் பேசிக் அவங்களோட லைஃப் ஸ்டைல் முக்கியம். அண்ட் ஜிம் போகிறவங்க ரொம்ப நல்லது. ஏன்னா அவங்களுக்கு உள்ள ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒரு கார்டியோ ஆக்டிவிட்டீஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் இருக்கும். தேல் பி கான்ஸ்டண்ட்டாக அவங்களோட மசில்ஸை வந்து புஷ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஓகேயா. அண்ட் அதிலே வந்து ஜிம் போகிறவங்க வந்து இந்த ஜிம் போயிட்டு இந்த ப்ரோட்டீன் பவுடர் எடுத்தால் வந்து ப்ராப்ளம் வருமா, எரெக்ஷன் ப்ராப்ளம் வருமாலாம் கேட்பாங்க. ப்ரோட்டீன் பவுடருக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது.
ஓகே. சம்டைம்ஸ் ஸ்டிராய்ட்ஸ் எடுக்கும்போது, அதுவும் அன்சூப்பர்வைஸ்டு அத ப்ராப்பரா ஸ்டிராய்ட்ஸ் எடுத்தாலும் அத வாஷ் அவுட் பண்ணணும். அதெல்லாம் நெறைய இருக்கு. அதெல்லாம் பண்ணாதப்போ ப்ராப்ளம்ஸ் வரும். பட் நார்மலா வே புரோட்டீன் எடுத்தாவோ, இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரீ ஒர்க் அவுட் எடுத்தாவோ, இல்ல நார்மலா ஏதாவது கிரியாட்டின் எடுத்தாலோ, அத மாரி வந்து ஒரு ஃபெர்டிலிட்டி அளவுக்கு அவ்ளோ ப்ராப்ளம் எதுவும் பெருசா குடுக்காது. இன்னைக்கு ஒருத்தங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் ஆங்ஸைட்டி இருக்கு ஆர் இவங்களுக்கு மெடிக்கல் கண்டிஷன் இருக்குன்னு இந்த டிஃபரன்ஸ் எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க? பிளட் டெஸ்ட் தான். இப்போ மெடிக்கல் கண்டிஷன்ஸ் இருக்கு அப்படின்னா, டயாபிட்டிஸ் இருக்கா? வி ரூல் அவுட் ஃப்ரம் பிளட் டெஸ்ட். இல்ல டெஸ்டோஸ்டெரான் கம்மியா இருக்கா? இல்ல வேற ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா? இன்னும் ஆட்டோ இம்யூன் கண்டிஷன்ஸ் ஏதாவது இருக்கா? இல்ல டாப்லர் ஸ்கேன் நான் சொன்ன மாரி வி ஹேவ் பீனல் டாப்லர், ஸ்க்ராட்டம் டாப்லர். டாப்லருங்கிறது பிளட் ஃப்ளோ எப்படி இருக்கு? அதெல்லாம் பார்க்கறது. அப்டமன் பார்க்கறது. இதெல்லாம் பார்த்தாலே தெரிஞ்சிரும். அண்ட் சும்மா வாண்டடா நம்ம வந்து இப்போ வந்து ஏதாவது பார்த்துட்டு, எனக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஆங்ஸைட்டி இருக்குன்னு சொல்லக்கூடாது. யூ ஷுட் ஜட்ஜ் யுவர்செல்ஃப் ஒன்லி. நான் இன்னொருத்தங்களோட பெர்ஃபார்மன்ஸை வச்சுட்டு நம்ம அப்படி பேசுறது அது டோட்டலி ராங். ஒவ்வொரு பாடிக்கும் நான் சொன்ன மாரி ஒவ்வொரு பாடிக்கும் ஒவ்வொரு எனர்ஜி லெவல் இருக்கும். அந்த எனர்ஜி லெவல பெஸ்ட்டா குடுக்கறது தான் நம்ம பார்க்கணும். எந்த அளவுக்கு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் வந்து இம்பார்ட்டன்ட் சார் இந்த விஷயத்துல? எந்த அளவுக்குன்னு இல்ல. ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் தான் முக்கியம். பட் இன்னைக்கு அது நெறைய பேருக்கு இல்லாதனால கூட இந்த மாதிரி பிரச்சனைகள் எஸ். வருது. அதுதான் சொல்றேன். ஓகே. இப்போ அதுதான் ஒரு செக்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் ஆர்ட். என்ன பொறுத்தவரைக்கும் செக்ஸ் இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் ஆர்ட். அது வந்து எல்லார்ட்டயும் அப்படி வந்து இதாகாது. அது 2 பேரும் அவ்ளோ லவ்வோட, அவ்ளோ எமோஷன்ஸோட அந்த ஃபோர் ப்ளே பண்ணும்போது தான் நம்மளுக்கு அந்த லவ் ஹார்மோன்ஸ் பயங்கரமா செக்ரீட் ஆகி தே வில் பி கோயிங் இன்டூ ஆர்காசம். இன்சர்ஷன்ஸ்லயோ ஒரு இன்டர்கோர்ஸ்லயோ ஆர்காசம் பெருசா வராது. அந்த எமோஷனல் கனெக்ட் வேணும். அப்ப அது அது ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்ல தானே இருக்கும். ஜஸ்ட் ஒன் நைட் ஸ்டாண்ட்ல வந்து ஒரு அந்த டைம்க்கு உண்டான ஒரு செக்ஷுவல் அரவுசல் இருக்குமே தவிர, அது எந்த அளவுக்கு போய் நிக்கும் அது? அது அது இப்போ ஒரு கட்டத்தில சேச்சுரேட் ஆயிடாதா? இல்ல அந்த ஒரு செக்ஸ் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லா இருக்கணும் அப்டின்னா, ஒன்லி வென் யூ லவ் அ பெர்சன் அன்கண்டிஷனலி அப்பதான் அது வந்து லஸ்ட்டா இருக்காது. அது பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லவ்வா இருக்கும். ஸோ அண்ட் அந்த மாதிரி இல்லாதப்போ தான் இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் ஆங்ஸைட்டி ஒரு அதர் பெர்ஃபார்மன்ஸ் ஆங்ஸைட்டி வரும். ஜட்ஜ் பண்ணாத ஒரு பெர்சன்ட்ட நம்மளுக்கு எப்படி பெர்ஃபார்மன்ஸ் ஆங்ஸைட்டி வரும்? ஜட்ஜ் பண்ணாத பெர்சன் யாரு? நம்மள லவ் பண்ற பெர்சன், நம்ம லவ் பண்ற பெர்சன். அவங்கள எப்படி நம்ம ஜட்ஜ் பண்ணுவோம்? இப்ப நான் ஒருத்தங்கள லவ் பண்றேன். அவங்கள நான் ஜட்ஜ் பண்ணவே மாட்டேன். அப்ப அங்க எங்க பெர்ஃபார்மன்ஸ் ஆங்ஸைட்டி? அங்க ஒன்லி லவ் அண்ட் செக்ஸ் வில் பி வெரி ஹெல்தி. ஸோ வாட் அபவுட் பான் கன்சப்ஷன் சார்? பிகாஸ் இன்னைக்கு வந்துட்டு இதை ஒரு வெப்சைட்ல போய் பார்க்கணும்னு இல்லை, தெர் ஆர் லாட் ஆஃப் மூவிஸ் அண்ட் லாட் ஆஃப் அதர் சோர்சஸ் ஆல் தட் ஏகப்பட்ட கன்சப்ஷன் வந்து இன்னைக்கு இருக்கு. இது எந்த அளவுக்கு மேல் ஃபர்டிலிட்டியை வந்து அஃபெக்ட் பண்ணுது? அது வந்து என்னன்னா, ஓகே ஒரு பாயிண்ட்ல எவ்ரிபடி இன் த வேர்ல்ட் வுட் ஹவ் வாட்ச்ட் பான். யாருமே வந்து அது இல்ல அப்படிலாம் எதுவும் கிடையாது. எவ்ரிபடி ஓகே. பட் த ப்ராப்ளம் இஸ் வென் யூ டூ மச் கன்சியூம் இட், யூ கோ இன்டு தட் இல்யூஷன். யூ கோ இன்டு தட் வேர்ல்ட். பான்ல பார்க்கறது எதுவுமே உண்மை கிடையாது. அதுதான் உண்மை. பான்ல என்ன காட்டுறாங்களோ அது வந்து ஒரு மூவி மாரி. ஓகேயா? அதுல உள்ள இல்யூஷன நீங்க வந்து ரியல் லைஃப்ல எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. நீங்க அப்ப என்ன பண்ணுவீங்க? ஒரு இல்யூஷன வச்சுட்டு, நீங்க ரியல் லைஃப்ல எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா, அது கண்டிப்பா பெர்ஃபார்மன்ஸ் ஆங்ஸைட்டில தான் போய் முடியும்.